Praise the Lord. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கடந்த நாட்களெல்லாம் கடந்து போன எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் பாரங்கள், வேதனைகள், விக்கினங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் தம்முடைய மகத்துவமான கரத்தினாலே, மகிமையான புயத்தினாலே நம்மை நடத்தி வந்த தயவுகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஹல்லேலூயா. மனுஷனால் ஒதுக்கப்படுகிற நேரத்தில், மனுஷனால் பகைக்கப்படுகிற நேரத்தில், ஹல்லேலூயா, மூளைக்கு தலைக்கல்லாய கிறிஸ்துவை போல எங்கள் வாழ்க்கையை ஒன்று கூட புதுப்பித்து நடத்தி வருகிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே கூட எங்களை ஒன்று கூட புதுப்பியும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நாங்கள் தூரம் போன நேரங்கள் இருக்கலாம், அவற்றின் மத்தியிலெல்லாம் எங்களை ஒன்று கூட புதுப்பித்து கர்த்தருக்குள் நடத்த, உம்முடைய சீஷனாய் நடத்த நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாடல்கள், ஆராதனைகள், வேதவசன தியானங்கள், சங்கீதம் ஒவ்வொன்றிலும் தேவ கிருபை கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை, விசுவாசிகள் ஒன்று கூட புதுப்பிக்கப்படக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபைக்குள் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில நாம் தேவனை சேர்ந்து ஆராதிப்போம். மறுபடியும் உங்கள் மூலமா உங்கள் மத்தியில என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க. Amen. Hallelujah. இந்த காலை வேளையில் துதியல் மத்தியில் வாசம் பண்ற தேவன் நம் மத்தியில் வந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினாலும் என் நடுவில் வாசம் செய்கிறேன் சொன்ன தேவன். Amen. Hallelujah. நம் மத்தியில் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பேன். துதித்து பாடுற பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையிலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மளை பாதுகாத்த தேவன், கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல காத்த தேவன், இனியும் நம்மை காத்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. தேவனை சேர்ந்து ஆராதிப்போம். Praise you Jesus. Hallelujah. பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்தத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சா
எத்தனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாட்சி நன்றியுள்ளதோடு துதிப்போமா. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நம்மோடு கூட வாக்கு மாறாத கர்த்தர் அவர், நேற்றும் என்றும் என்று மாறாதவர், நம் ஆராதிக்கிற தேவன் அவர், ஜீவனுள்ள தேவன். ஹalleluya, amen, praise you Jesus. இந்த காலைவேளையில உம்மை துதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிற தேவனை ஒருவரை துதிக்கி பாத்திரர். ஹalleluya, hallelujah Jesus, we praise you Lord, amen Jesus, hallelujah, worthy Jesus, hallelujah, hallelujah, praise you Jesus, hallelujah, hallelujah, amen. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, amen, hallelujah. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடி இயேசுவே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். praise the Lord, hallelujah, amen. இயேசு நம் வாழ்க்கையில் வந்ததால், amen, hallelujah, நமக்கு அவர் சமாதானம் தந்திருக்கிறார். praise the Lord. எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் அலைகின்ற இந்த நேரத்தில் இந்த வேளையிலே, amen, நாளை என்ன ஆயிடுமோ என்று, amen, hallelujah, பதறுகிற நேரத்திலே, amen, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். amen, நம்ம ஜீவன் தந்த தேவன், நம்மை காத்த தேவன், இதுவரை நடத்தின தேவன், இனி நடத்த வல்லமை உள்ளவர். praise the Lord, praise the Lord Jesus. என்னோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். amen, praise. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன்.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சமாதானம் தந்தார் இயேசு சமாதானம் தந்தார் இயேசு ஆமென் சமாதானம் தந்தார் இயேசு நம்ம சமாதானம் தந்த தேவனே சந்தோஷம் தந்த தேவனே நான் நன்றி செலுத்துவோமா ஹalleluya பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கரங்களை பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு புது வாழ்வு தந்தார் இயேசு புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா விடுதலை தந்தார் இயேசு விடுதலை பெற்ற நாம் விடுதலை பெற்ற நாம் நல்ல தேவனை துதிப்போமா விடுதலை தந்தார் இயேசு விடுதலை தந்தார் இயேசு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வல்லமை தந்தார் இயேசு வல்லமை தந்தார் இயேசு வல்லமை தந்தார் இயேசு வல்லமை தந்தார் இயேசு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ரட்சிப்பு தந்தார் இயேசு ரட்சிப்பு தந்தார் இயேசு ரட்சிப்பு தந்தார் இயேசு ரட்சிப்பு தந்தார் இயேசு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா புது வாழ்வை தந்த அல்லேலூயா தேவன் வழிநடத்துகிற தேவன் அவர் வல்லமை தந்த தேவன் நல்ல தேவனை நாள் காலவேளை துதிப்போம் ஆத்மாரா தேவனை அபிஷேகம் தந்த தேவனை சமாதானம் தந்த தேவனை இதுவரை நடத்தின தேவனை ஹalleluya ஆராதனை வருஷங்கள் பலமோ ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஓ யூ ஆர் தி ஜீசஸ் எங்கள் வழிநடத்தும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம்
இந்த கால வேளையிலே உம்மை போற்றுகிறோம். Praise you Jesus, praise you Lord, hallelujah, hallelujah, you worthy Jesus. Praise the Lord, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. எல்லாரும் இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து praise the Lord, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உடைய கரங்களை உயர்த்தி Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. சற்று நேர ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். Hallelujah, hallelujah. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் தந்தவரே, ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களை ஜீவனோடு பாதுகாத்த தெய்வமே, மண்ணோடு மக்கி போக வேண்டிய எங்கள் சரீரங்களை உம்முடைய ஜீவனை தந்து ஹalleluya, ஹalleluya, உம்முடைய மகத்துவமான சாயலாலே எங்களை மகிமைப்படுத்தின தயவுகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். glory, hallelujah, hallelujah. ஒரு பக்தன் பாடுகிறான், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. இந்த நாளிலே விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? நீர் என்னோடு கூட இருக்கிற நேரத்தில் எனக்கு வெற்றி தான்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவைகளை ஜெயிப்பதே எனக்கு வெற்றி. Praise the Lord, hallelujah. நான் கடந்த நாளில் ஒரு செய்தியில சொல்லும்போது சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்றில போய் வெற்றி அடைவதல்ல, ஒவ்வொரு நாளும் நீ ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, அவைகளெல்லாம் ஜெயமே. Don't think that success is on the end, but every day you are succeeding. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயமற்றுக் கொண்டிருக்கிறாய். Hallelujah. சேர்ந்து பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Glory to God. Hallelujah, 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 hallelujah. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே.
சிறைச்சாலை கதவுகளும் சிறைச்சாலை கதவுகள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. விசுவாசத்தோடு சொல்லுமா, அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹalleluya மகிமை ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணமின் கூரங்கே பாதாளமுன் ஜெயமங்கே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கிற என்னோடு கூட இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் மரணம் என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதில்லை, என்னை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிப்பதில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. அப்பா அப்பா ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த கொரோனா தொற்றினாலே எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டிருக்கும் நேரத்தில் எங்களை ஜீவனோட தேசத்தில் இவ்வளவு நாள் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மரணம் கூரங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமே எங்கள் வாழ்க்கையில வந்தாலும் எங்களுக்கு தந்திருக்கும் நித்திய நம்பிக்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தை ஜெயமாய் விளங்கிற கிறிஸ்து முதற்பலனாய் உயிர்த்தெழுந்தபடினாலே நாங்களும் உயிரோடு எழும்புவோம் என்ற விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வீடுகளுக்குள்ளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவுடைய ஆளுகை, பரிசுத்தாவுடைய தொடுதல் ஜனத்தை தொடுவதாக, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை தொடுவதாக, ஒரு ஆளுகை. ஹல்லேலூயா. இந்த காலத்திலே கர்த்தருடைய மகிமையின் கரம், கர்த்தருடைய மகிமையின் கரம் ஜனத்தை தொட்டுக் கொண்டிருக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே மனமே, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சோர்ந்து போகிற இடத்துல உன்னை உயிரூட்டம் செய்யும்படியாய், உன்னை அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தரோடு சிவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தின் அழிவுணர்ந்து ஜனங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவ கரம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரோடு கூட இருக்கணும்னு ஜெபம் பண்ணு. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம், ஆண்டவரே நீரோடு கூட இருந்தால் போதும். That's enough for me Lord. உடைய கிருபை எனக்கு கூட இருந்தால் போதும், உடைய வாசம் என்னோடு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. എനിക്കായി കരുതാമൻ ഉറച്ചവനേ, എനിക്കൊട്ടും ഭയമില്ല നിനച്ചിടുമ്പോ. എനിക്കാ ഞാൻ കരുതുവാൻ ഇഹത്തിലില്ലേ ഒന്നും
സുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ സുമലിൽ എനിക്കാ ഞാൻ കരുതുവാൻ ഇഹത്തിലല്ലേ ഒന്നും. സുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ സുമൽ. ഒരടി മാത്രം சேர்ந்து പാടலாம். കാക്കകളെ നോക്കിടുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്തുകളെ പുറമൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. കാക്കകളെ നോക്കിടുവിൻ, വിതയ്ക്കുന്നില്ല, കൊയ്തുകളെ പുറമൊന്നും നിറയ്ക്കുന്നില്ല. വയലിലെ താമരകൾ വളരുന്നല്ലോ എന്നും, വനത്തിലെ പറവകൾ പുലരുന്നല്ലോ. വയലിലെ താമരകൾ വളരുന്നല്ലോ എന്നും, വനത്തിലെ പറവകൾ പുലരുന്നല്ലോ. ഭക്തൻ சொல்லுகிறான், എനിക്കായി കരുതാമൻ ഉറച്ചവനെ, എനിക്കൊട്ടും பயமில்லை நினைச்சிடுமோ. ஆண்டவரே எனக்காய் கருதுவேன் என்று சொன்னீரே, எனக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் என்னோட கூட, எனக்கு பயம் இல்லப்பா. காக்குகளை நோக்கிடும் விதைக்கவில்லை, காகங்கள் விதைக்கவில்லை, அவைகளையும் கர்த்தர் போஷிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா உன்னை போஷிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார், உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக கூனி குறுகாத கர்த்தரையே பற்றி நோக்கு, கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்படி செய்கிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்களை கர்த்தர் கனப்படுத்தும். கிருபையிலே தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah, hallelujah, amen, hallelujah. இந்த கால வேளையிலும் ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சில ஜெப குறிப்புக்காக நாம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பக்தன் யோபு ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்ய போது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு சில ஜெப குறிப்புக்காக சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. விசேஷமாக ஆமென் ஸ்தோத்திரம் சவுதி அரேபியாவில் அநேக வருடங்களாக தனது வேலையோடு கூட ஊழியம் செய்து வந்த பாஸ்டர் பொன்சாம் லேவி அவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வியாழன் காலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். 2 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க மனைவி நமது ஐபிசி கோழி விலை சபையின் விசுவாசி. அவர்கள் ஆறுதலுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆமே, அவங்களோட பிள்ளைகளுக்காக, அவங்க மனைவிக்காக, அவருடைய ஆறுதலுக்காக கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை தேவன் நடத்தும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்தியாவில் நாளுக்கு நாள் இந்த கொரோனாவால் தாக்கம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதிக மரணங்கள் நம்மை ஸ்தோத்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேசம் கொரோனானால் என்ன செய்து பாதிக்கப்பட்டு அமை ஸ்தோத்திரம் விடுதலை பெறும்படியாக இதற்காக நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நமது அமேசோ தமிழ்நாட்டுக்காகவும் சென்னை பட்டணத்துக்காக அதிகமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அமேஸ்தோத்திரம் நாளுக்கு நாள் பார்க்கும்போது சென்னை பகுதியிலே அமேஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த கொரோனா அதிகரித்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய கரத்தை அமேஸ்தோத்திரம் சென்னை பட்டணத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அமேஸ்தோத்திரம் தம்முடைய கரத்தை நீட்டும்படியாக அங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே விடுதலை சுகத்தை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கிற நமது சபை விசுவாசிகளுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவங்க சுகத்துக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வெளிநாடுகளிலே தம்முடைய பாதுகாப்பு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மருத்துவத்துறை சுகாதாரத்துறை துறைக்காக
போலீஸருக்காக அமைச்சர் தொண்டு அமைச்சர் பணியாளருக்காக இவை அமைச்சர் போன்றவற்றை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அமைச்சர் மருத்துவத்துறைக்காக தன்னுடைய பணிகளை ஸ்தோத்திரம் கண்ணும் கருத்துமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யத்தக்கதாக கர்த்தர் தம் நல்ல ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தந்துள்ளபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக குமரி மாவட்டத்தின் பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா. இந்த குமரி மாவட்டத்திற்காக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எந்த பலவீனமோ எந்த வியாதியோ தம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் அல்லேலூயா மறைத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக நமது சபையின் விசுவாசிகளுக்காக செய்கிற தொழிலுக்காக பொருளாதார தேவைகளுக்காக அமைச்சர் எல்லா தேவைகளையும் அமைச்சர் கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக எத்தனையோ பிள்ளைகள் வறுமைகள், எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டங்கள், எத்தனையோ பிள்ளைகள் தேவைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய சபையை சார்ந்த விசுவாசி பிள்ளைகள், நம்முடைய சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து வழி நடத்தும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக அமைச்சர் யூடியூப் மூலமாக நடைபெறும் அமைச்சர் ஞாயிறு பள்ளி வகுப்புகளுக்காக அமைச்சர் நம்முடைய பிள்ளைகள் அமைச்சர் அதை கேட்டு கிறிஸ்தவ ஒன்றிலே அமைச்சர் நடத்தும்படியாக அமைச்சர் அதோட எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக அமைச்சர் யூடியூப் மூலமாக பார்க்கிற சிறு பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக நடத்தும்படியாக நல்ல ஞானத்தை தரும்படியாக அமைச்சர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதுகாவல் அமைச்சர் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த ஞாயிறு பள்ளிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அதோட எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து வழி நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நமது சென்டரின் கீழ் உள்ள எல்லா ஊழியக்கார குடும்பத்துக்காக அமைச்சரோட தேவைகளுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு அமைச்சரோட தேவையில கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக. ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கண்ணம் பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா. எல்லா ஊழியக்காரோட தேவையில சந்திக்கும்படியாக சுகத்துக்காக உன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக அமை ஸ்தோத்திரம் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு நம்ம இவ்வளவு நாட்களாக அமைச்சர் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, போஷித்து நடத்தி வருகிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்த போகிறோம். சீக்கிரமாக அமைச்சர் நம் சபை கூடுதல் அமைச்சர் நடைபெறும்படியாக நாம் ஒருமித்து என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அமைச்சர் சீக்கிரம் கர்த்தர் விடுதலை தரும்படியாக இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து கர்த்தர் நாமே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு அற்புதத்தையும் தேவன் செய்யும்படியாக எல்லாம் வலது கையத்தை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, பதில் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லா ஜெப குறிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய சபை சார்ந்தவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள், நம்முடைய விசுவாசி பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, இந்த ஞாயிறு பள்ளிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அதோட தேவையில சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே ஒரு சில ஜெப குறிப்பை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தத்தின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு தேவன் நாமே பதில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு ஒத்துழைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர்
ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாக, சமாதானம் உண்டாக, தேசத்தின் மேலே தகப்பனே உம்முடைய ஆளுகை உண்டாக கர்த்தர் தாமே உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 27வது சங்கீதத்தை நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே நம்முடைய வேதாகமத்தை திறந்து யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களுக்கு எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கடைசி 2 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த சங்கீதத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இதன் வசனங்களின் வாயிலாக எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கீதம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்போம் என்று விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எந்த தீங்கான சூழ்நிலைகளிலேயும் எங்களை காப்பாற்றவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை தைரியப்படுத்தவும் வல்லமை உள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினால் எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் നാമത്തിനാലെ. പ്രൈസ് ദ ലോർഡ്. ഈ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട നല്ല സമയത്തെ ഓർത്ത് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. വളരെ മനോഹരമായ ഒരു സങ്കീർത്തനമാണ് നമ്മളിവിടെ വായിച്ചു കേട്ടത്. 27-ാം സങ്കീർത്തനത്തിൽ ആദ്യത്തെ 7 വചനങ്ങൾ, 7 വാക്യങ്ങൾ ദൈവം മനുഷ്യരുടെ ബന്ധത്തിൽ നൽകിയിരിക്കുന്ന കരുതലുകളെക്കുറിച്ചാണ് ദാവീദ് രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. 1-ാം വാക്യം ഇങ്ങനെ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു: യഹോവ എൻ്റെ വെളിച്ചവും എൻ്റെ രക്ഷയുമാകുന്നു, ഞാൻ ആരെ ഭയപ്പെടും? യഹോവ എൻ്റെ ജീവൻ്റെ ബലം, ഞാൻ ആരെ പേടിക്കും? ഏത് സാഹചര്യങ്ങളുടെ മധ്യേയും ഭയം കൂടാതെ ഭൂമിയിൽ പാർക്കേണ്ടതിന് ഒരു ദൈവ പൈതൽ ദൈവത്തോട് ചേർന്നിരിക്കുന്ന ഒരു നല്ല അനുഭവത്തെയാണ് 1-ാം വാക്യം രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. 3-ാം വാക്യം പറഞ്ഞിരിക്കുന്നതാണ്: ഒരു സൈന്യം എൻ്റെ നേരെ പാളയമിറങ്ങിയാലും എൻ്റെ ഹൃദയം ഭയപ്പെടുകയില്ല, ഒരു യുദ്ധം നേരിട്ടാലും ഞാൻ നിർഭയമായി വസിക്കും. അപ്പോൾ പ്രതിസന്ധികളില്ലാത്തൊരു ലോകത്തിലല്ല നമ്മളായിരിക്കുന്നത്. ദാവീദ് ഇതെഴുതുന്ന ബാക്ക്ഗ്രൗണ്ടിലേക്കും അദ്ദേഹം വിവിധമായ ഘട്ടങ്ങളിൽ കൂടെ കടന്നുപോയി ദൈവം അദ്ദേഹത്തെ സൂക്ഷിച്ചിരിക്കുന്ന വിധങ്ങളെയാണ് നമ്മൾ ഓർക്കേണ്ടത്.
ആ കാലം അദ്ദേഹം പറഞ്ഞിരിക്കുന്നത്, യുദ്ധം നേരിട്ടാലും എൻ്റെ ഹൃദയത്തിന് ഭയപ്പെടാനേതുമില്ല എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം കൂടെ ഇരിക്കുന്നു എന്നതാണ്. 5-ാം വാക്യം പറഞ്ഞിരിക്കുന്നത് ഇങ്ങനെയാണ്, എന്തുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് ഭയപ്പെടാനില്ലാത്തത്? അനർത്ഥ ദിവസത്തിൽ അവൻ തൻ്റെ കൂടാരത്തിൽ എന്നെ ഒളിപ്പിക്കും, തിരുനിവാസത്തിൻ്റെ മറവിൽ എന്നെ മറയ്ക്കും, പാർമേൽ ഉയർത്തുമെന്ന്. അനർത്ഥ ദിവസം വരുമ്പോൾ സർവശക്തനായ ദൈവം സ്വർഗത്തിൽ നിന്ന് ചിരിച്ചിട്ട് മനുഷ്യൻ്റെ അനർത്ഥം കണ്ട് സന്തോഷിക്കുന്ന ഒരു ദൈവമല്ല നമ്മുടെ ദൈവം. ഇന്ന് ഇക്കാലങ്ങളിൽ പ്രത്യേകം കൊറോണയുടെയൊക്കെ ഈ സാഹചര്യം വന്നപ്പോൾ ധാരാളം പ്രസംഗങ്ങൾ കേട്ടാൽ വീട്ടിലിരുന്ന് കരഞ്ഞു പോകേണ്ട സ്ഥിതിവിശേഷമാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. സർവശക്തനായ ദൈവം സ്വർഗത്തിൽ നിത്യാദി കാര്യങ്ങളെ ട്യൂൺ ചെയ്ത് വെക്കുകയും അപ്പോൾ തന്നെ ഭൂമിയിൽ ദൈവമക്കളെന്ന് അവകാശപ്പെടുന്ന സഭ കൂടെ ഇരിക്കുന്ന ഈ ഭൂമിക്കകത്ത് ഞരക്കത്തോടെ മനുഷ്യനായിരിക്കുമ്പോൾ ഇത് കണ്ട് സന്തോഷിക്കുകയും ചെയ്യുന്ന ഒരു ദൈവത്തെ പ്രസൻറ്റ് ചെയ്യുന്ന വളരെ പ്രസൻറ്റേഷൻ നമ്മൾ കണ്ടിരിക്കുകയാണ്. എന്നാൽ ഇവിടെ വേദപുസ്തകത്തിൽ ദാവീദ് പറഞ്ഞിരിക്കുന്നത് അങ്ങനെയല്ല. ഒരു യുദ്ധം എനിക്കെതിരെ നേരിട്ടാൽ ഞാൻ ഭയപ്പെടുകയില്ല. എന്തുകൊണ്ടെന്നാൽ സർവശക്തനായ ദൈവം അനർത്ഥ ദിവസത്തിൽ നമുക്കൊരു കൂടാരമായിരിക്കുമെന്നതാണ്. കർത്താവിനെ ആരാധിക്കുന്ന, ദൈവത്തെ സേവിക്കുന്ന ഒരു ദൈവവേദലന് ഈ ഭൂമിയിൽ പാർക്കുന്നിടത്തോളം കാലം ഞരക്കവും ക്ലേശങ്ങളും വരണമെന്നല്ല, വരാം. എന്നാൽ അനർത്ഥ ദിവസം അതോർത്ത് ചിരിക്കുന്നവനല്ല ദൈവം. പിന്നെയോ തൻ്റെ പിള്ളകളെ പാതുകാക്കേണ്ടതിനാ, അവനെ മാറോട് ചേർത്തണക്കേണ്ടതിനായി ദൈവം അനർത്ഥ ദിവസങ്ങളിൽ തൻ്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ഒരു കൂടാരമായി കൂടെയിരിക്കുമെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിന് പേടിപ്പാനില്ല. തിരുനിവാസത്തിൻ്റെ മറവിൽ ദൈവം മറയ്ക്കും. തിരുനിവാസം എന്നൊക്കെ പറയുന്നത് സമാഗമന കൂടാരത്തിൽ ദൈവ സാന്നിധ്യമുള്ളൊരു സ്ഥലമാണ്. കോട്ടഡോർ കഴിഞ്ഞ് അതിനടുത്തുള്ള ഭാഗമാണ് തിരുനിവാസം. അവിടെ ദൈവത്തിൻ്റെ ശക്തിയായ ദൈവത്തിൻ്റെ ഷഖേന അവിടെ വരാൻ സാഹചര്യമുള്ള സമയങ്ങളിലാണ്. അപ്പോൾ പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പോൾ നമ്മുടെ ബന്ധുക്കളും നമ്മുടെ സ്നേഹിതരുമൊക്കെ നമ്മൾ വിട്ട് പുറകോട്ട് പോകുമ്പോൾ ദൈവം തൻ്റെ സാന്നിധ്യത്തിൻ്റെ മറവിൽ നമ്മൾ മറയ്ക്കും. പ്രൈസലോ. അപ്പോൾ ഒരു ദൈവങ്ങളുടെ ബന്ധത്തിൽ പ്രതിസന്ധികൾ വരുമ്പോൾ ദൈവത്തെ വിട്ട് പുറകോട്ട് പോകാതെ ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യം അനുഭവിപ്പാൻ തയ്യാറുള്ള ഒരു മനോഭാവം നമുക്ക് വേണം. അടുത്ത ഭാവം പറയുന്നത്, അതുകൊണ്ട് കർത്താവ് പാറമേൽ എന്നെ, പ്രൈസലോ, ദൈവം തമ്പുരാൻ പാറമേൽ എന്നെ ഉയർത്തും, ആർക്കും തകർത്ത് കളയാൻ കഴിയാതെ. സർവശക്തനായ ദൈവം തൻ്റെ പിള്ളകളെ പാതുകാപ്പാൻ വിശ്വസ്തനാകുന്നു എന്നാണ് ഈ വാക്യങ്ങളൊക്കെ രേഖപ്പെടുത്തുന്നത്. 8-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് വേറെ ഡിമെൻഷനാണ്. ഇവിടെ പറഞ്ഞത് യഹോവ എൻ്റെ ഉള്ളം പറയുന്നു, ദൈവത്തിങ്കിലേക്ക് എൻ്റെ മുഖം ഉയർത്തുവാനെന്നാണ്. അപ്പോൾ ഈ കാലഘട്ടമൊക്കെ വരുമ്പോൾ, ഈ സൂழ்നിലകൾ ജീവിതങ്ങളിൽ വരുമ്പോൾ ദൈവത്തിൻ്റെ മുഖം നോക്കുവാനും നമ്മുടെ മുഖം ദൈവത്തിങ്കിലേക്ക് ഉയർത്തുവാനും കഴിയുന്ന ഒരു മനോഭാവം നമുക്കുണ്ടാകണം. അദ്ദേഹം പറഞ്ഞിരിക്കുക അങ്ങനെയാണ്, എൻ്റെ മനസ്സ് അല്ലെങ്കിൽ എൻ്റെ ഹൃദയം എന്നോട് പറഞ്ഞു എന്ന് 8-ാം വാക്യം 9-ാം വാക്യം പറഞ്ഞിരിക്കുക. അപ്പോൾ ഒരു ദൈവദാസൻ പറഞ്ഞു എന്നല്ല, ഒരു ഉപദേശം പറഞ്ഞു എന്നല്ല, ഒരു പ്രവാചകൻ പറഞ്ഞെന്നല്ല. അപ്പം മനസ്സ് അല്ലെങ്കിൽ ഹൃദയം തന്നെ ഈ ഘട്ടകാലങ്ങളുടെ മധ്യേ ഉപദേശിച്ചിരുന്ന ചില കാര്യങ്ങൾ. അതുകൊണ്ട് എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരോട് എനിക്ക് പറയാനുള്ളത്, ഈ പ്രതിസന്ധിയിൽ കടന്നു പോകുമ്പോഴും നമ്മളെ മതിയായൊരു ദൈവമുണ്ട്. ഭാരപ്പെട വേണ്ട. പ്രൈസലോ. ഈ ഘട്ടകാലത്തിൻ്റെ മധ്യേ തിരുനിവാസത്തിൻ്റെ മറവിൽ മറച്ച് ദൈവത്തിൻ്റെ ഷഖേന നമ്മുടെ മേൽ പകർന്ന് ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിച്ച് ജീവിക്കേണ്ടതിനാ ദൈവത്തിൻ്റെ മുഖം പ്രൈസലോ മുഖത്തിലേക്ക് നമ്മൾ നോക്കാം. കർത്താവിൻ്റെ കണ്ണുകളിലേക്ക് നമുക്ക് നോക്കാം. പെറ്റയമ്മ നമ്മളെ മറന്നാലും മറക്കാത്തൊരു ദൈവം. പ്രൈസലോ. സമയത്തിന് മുമ്പേ നമുക്കൊന്നും സംഭവിക്കുകയില്ല. ഭയപ്പെടാതെ ദൈവം നമുക്ക് കുറിക്കപ്പെട്ട സമയത്തിന് മുമ്പേ ഒരു രോഗത്തിന് നമ്മളെ തളർത്തിക്കളയാൻ കഴിയുകയില്ല. ഒരു പ്രതിസന്ധികൾ നമ്മൾ മൂടിക്കളയാൻ കഴിയുകയില്ല. ചിറക് വിടർച്ച് ചിറകിനകത്തേക്ക് നമ്മൾ ഒതുക്കി വെക്കുന്ന ദൈവം തമ്പുരാൻ എന്നേക്കും നമുക്ക് അഭയമായി കൂടെയിരിക്കും. നമുക്ക് എല്ലാവർക്കും പ്രാർത്ഥിക്കാം. ഇന്ന് ഈ സമയത്ത് നമ്മളെ അനുഗ്രഹിപ്പാൻ മനസ്സുള്ള ദൈവം. നമ്മുടെ ഭയങ്ങൾ ആദ്യം നമ്മളിൽ മാറിപ്പോകട്ടെ. ദൈവത്തിൻ്റെ സമയത്തിന് മുമ്പേ ഒന്നിനും നമ്മളെ തൊടുവാൻ കഴിയുകയില്ല. പ്രൈസലോ. നമ്മളെ പ്രതികൂലങ്ങൾ വരുമ്പോൾ, ഘട്ടങ്ങൾ വരുമ്പോൾ നമ്മളെ മാറോട് ചേർത്തണയ്ക്കുന്ന ഒരു ദൈവം. ഭയപ്പെടാതെ ഭാരപ്പെടാതെ ഉറപ്പോടെ വിശ്വാസം നമുക്ക് അടുത്തിയല്ല. പ്രതികൂലങ്ങൾ വരുന്ന സൂழ்നട മധ്യേ ദൈവത്തിൻ്റെ ഷഖേന കൊണ്ട് നമ്മളെ മറയ്ക്കുന്ന ദൈവത്തിലേക്ക് നമ്മളെ മുഖത്തെ നമുക്ക് ഉയർത്താം. പ്രൈസലോ. നമ്മുടെ മനസ്സ് ദൈവത്തിലേക്ക് പകരാം. നമുക്ക് എല്ലാവർക്കും പ്രാർത്ഥിക്കാം. കരുണയുള്ള ഞങ്ങളുടെ ദൈവമേ, സ്വർഗ്ഗ പിതാവേ, ഈ മനോഹരമായ നല്ല സമയത്തിനായി സ്തോത്രം. വിവിധമായ വാർത്തകൾ ഞങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ
പലപ്പോഴും ഞങ്ങളുടെ ഹൃദയങ്ങൾ തടന്നു പോകുകയാണ്. എല്ലാ ഇടർച്ചകളും മാറിപ്പോകട്ടെ. തിരുനിവാസത്തിൻ്റെ മറവിൽ ഞങ്ങളെ മറയ്ക്കുന്ന, കൂടാരത്തിൽ ഞങ്ങളെ അണയ്ക്കുന്ന, ചിറകിൽ ഞങ്ങളെ അണയ്ക്കുന്ന ഒരു നല്ല ദൈവം ഞങ്ങൾക്കുള്ളത് കൊണ്ട് സ്തോത്രം. യഹോവ എൻ്റെ പക്ഷത്തുണ്ട്. ആമേൻ. ഞാൻ ഭയപ്പെടുന്നതിന് ചിന്തയോടെ ബലത്തോടെ ആയിരിക്കാൻ കൃപ നൽകേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. വിവിധമായ പ്രശ്നങ്ങളിലും വേദനയിലുമായിരിക്കുന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ടവരെ ഞങ്ങൾ ഓർക്കുകയാണ്. ഞങ്ങളുടെ ശ്രോതാക്കളെ നീ വിടുവിക്കണമേ. ദൈവ ശബ്ദത്താൽ അവർ വിടുതൽ പ്രാപിക്കട്ടെ. അധികാരമുള്ള യേശുവിൻ നാമത്തിൽ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. എല്ലാ ശൂന്യതകളും മാറിപ്പോകട്ടുമാണ്ടവരെ പാറമേൽ ഞങ്ങൾ ഉറപ്പിച്ചുയർത്തേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. കൃപ ഞങ്ങളിൽ വ്യാപരിപ്പിക്കും. ദൈവാത്മാവിൻ്റെ പുതിയ അഭിഷേകത്താൽ ഞങ്ങൾ നിറയ്ക്കും. ബലവും കൃപയും ആരോഗ്യം ഞങ്ങളുടെ മേൽ ദൈവം വ്യാപരിപ്പിക്കും. പ്രാർത്ഥന കേട്ടതുകൊണ്ട് സ്തോത്രം. യേശുവിൻ നല്ല നാമത്തിൽ അപേക്ഷിക്കുമ്പോൾ കൃപയോട് കേൾക്കണം നല്ല ദൈവമേ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. நம்முடைய சபையின் அறிவிப்புகளை சொல்கிறேன். விசுவாசி பிள்ளைகள் யாவரும் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிகள் ஞாயிறுதோறும் ஆராதனை நேரங்களில் தவறாமல் குடும்பமாய் கூடி காணொளியோடு சேர்ந்து காணொளி பார்க்க முடியாத பட்சத்தில் நாம் அனுப்பி வைக்கும் ஆராதனை ஒழுங்குகளை பயன்படுத்தியோ சபை ஆராதனையில் கட்டாயமாய் தாங்கள் குடும்பமாய் கூடி ஆராதிக்க வேண்டுமென்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது, நமது சபையின் ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்த முன் வந்த ஆசிரியர்களை பாராட்டுகிறோம். அதற்காக செய்யப்பட்டிருக்கும் யூடியூப் வீடியோக்களை பிள்ளைகளை பார்க்க வைத்து பாடப்புஸ்தகத்தை வாசிக்கவும் செய்து வாட்ஸ்அப் மூலம் ஆசிரியர்கள் கொடுக்கும் கேள்விகளுக்கு பதில்களையும் ஆயத்தம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மூன்றாவது, வாலிபருக்கான BYA அங்கத்தினர்கள் நடத்தப்படும் ஜூம் மீடியாவில் சனிக்கிழமை தோறும் மாலை 8 மணி முதல் 8:40 மணி வரை நடத்தப்படுகிறது. இதற்கான மீடியா ID மற்றும் பாஸ்வேர்டு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. தாங்கள் மொபைல்களில் ஜூமை பதிவிறக்க செய்யவும் அதன் மூலம் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமது தலைமை போதகர் சோதரன் கின்சில் செல்லன் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக சோதரமிடத்திலே கடந்து வருகிறார்கள். யாவரும் சோதரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சோதரன் அதன்படி நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலே கூட வீடுகளிலே அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்க கூடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானவைகள். அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உருவாக்கப்படுகிற நேரத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட சேர, இன்னும் அவருடைய அவர் இந்த உலகத்தில் சிலுவையின் பாடுகளை அவர் எப்படி அனுபவித்து கடந்து போனாரோ அந்த அடிச்சுவடுகளில் பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இன்று காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக நான் ஒரு பகுதியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதல் 34 வரை உள்ள வசனங்களை நான் அடிப்படையாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி
முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஆனவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நாம் இந்த பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இந்த பகுதியை நாம் எத்தனையோ முறை செய்திகளில் கேட்டிருக்கிறோம். இன்று காலையிலே உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிற விஷயம் டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். சீஷத்துவத்தை நாம் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேண்டும். We have to estimate to become a disciple. இந்த லாக்டவுன் சீசன்ல வீடுகளுக்குள்ளா இருக்கிற அல்லது நம்முடைய வீடுகளுக்குள் முடங்கி போனவர்கள் உண்டு. இன்னும் சிலர் தொழில்களுக்கு சென்றாலும் சரியான நிலையிலே வேலைகளை செய்ய முடியாது இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி இருக்கிற எல்லா சீசன்லையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபை ஊழியர்கள் இருக்கலாம். மற்ற ஒவ்வொருவருடைய பார்த்து சொல்லுகிறேன், நாம் சில விஷயங்களை எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேண்டும். Praise the Lord. It is very, very essential to estimate ourselves. சில வேளைகளை நாம் மற்றவர்களை பார்க்கிறோம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள். யூடியூப்களிலும் ஃபேஸ்புக்குகளிலும் ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் குறை சொல்லுதல், ஒருவருடைய செய்தியை மதிப்பிடுதல், இப்படி அநேக காரியங்கள், கமெண்ட் செஷன், இதெல்லாம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. எனக்கு தோன்றுகிறது இந்த லாக்டவுனுக்கு முன்னால செய்ததை விட பலரும் இப்பொழுது அதிகமாய் ஊழியம் செய்கிறார்கள். நல்லது. ஆனால் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம், சீஷத்துவத்தில் பெருக்கும்படியாய் கர்த்தரை பின்பற்றுவதில் அதிகமாய் கர்த்தரோடு கூட சேரத்தக்கதாய் ஒரு எஸ்டிமேஷன், மெஷரிங் பாயிண்ட் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. We need a measuring point. Praise the Lord. இங்கு நான் உங்களோடு கூட ஒரு 5 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஓய்வு நாளிலே Praise the Lord, பரிசேயர் ஒருவருடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ண சென்றிருந்தார். பரிசேயர், பாரசீஸ் என்று சொல்லுகிற நேரத்திலே யூதருடைய பாரம்பரியப்படியாக ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷனல் மேன், அதுக்கான விளக்கம் நான் சொல்ல விரும்பல, இஸ் a traditional man, ஒரு பாரம்பரிய மனிதன். இப்ப பாரம்பரிய மனிதன் ஓய்வு நாளிலே இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தார். நமக்கெல்லாம் விருந்துக்கு போற ரொம்ப சந்தோஷம்தான். விருந்துக்கு போன போது அங்க நடந்த விஷயம், இயேசு பாரம்பரியத்தை உடைக்கும்படி Praise the Lord, அங்கே ஒருவனை குணமாக்கினார். சம்பவத்தை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். He broke the tradition. பாரம்பரியத்தை உடைக்கும்படி அங்கே ஒரு மனிதனை குணமாக்கினார். இந்த வாசிக்கிற நேரத்தில் அங்கே Praise the Lord, அங்கிருக்கிற மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு கனத்தை தேடும் போது இயேசு ஒரு பாடத்தை சொன்னார், கனத்தை தேடாதிருங்க. அங்கே விதமாய் வாசிக்கிறோம் Praise the Lord, ஹல்லேலூயா. விருந்து பண்ணுகிற நேரத்திலே நீ முதன்மையான இடத்தில் போக வேண்டாம், உனக்கு ஆண்டவர் உனக்கு கனத்தை கொடுப்பார், அவர்களாவே அழைக்கும்படி நீ காத்திரு என்று சொன்னார். கீழே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ஒரு அழகான ஓமையும் சொல்லி முடிக்கிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு இயேசு எதை குறித்து சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்க அடுத்து வாசித்து பார்த்தால்
ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை சொன்னதற்கு பின்பாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப நான் உங்களுக்கு இயேசுவை ஒரு பிரத்யேக மனிதனா, ஒரு யூனிக் மேனாக காட்ட விரும்புகிறேன். ஒரு பரிசேயுடைய வீடு, அது சாபத்துடே, ஓய்வு நாள். அந்த இடத்திலே பாரம்பரியத்தை முறித்தார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னார். ஆனால் இதை கேட்ட உடனே ஒரு இமோஷனலாக ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை பின்பற்றினது. நான் கடந்த நாளில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் என்னன்னா, ட்ரெடிஷனலை உடைக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட். அதற்காக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிற கரிஸ்மாட்டிசத்தை உடைக்க வேண்டும். இன்னொரு கூட்டம் சபைகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விதமாய் புதுசு புதுசா இறங்குறாங்க, நல்லதுதான். ஆனால் இயேசுவை ஒரு பெரும் கூட்டம் பின்பற்றினது. So I think இன்றைய சூழலை திரும்பி பார்த்தால் ஜீசஸ் வாஸ் a successful man. அப்படிதானே? ஒரு பெருங்கூட்டம், ஒரு நல்ல ஃபேன் கிளப், நல்ல வியூவர்ஸ். இப்போ யூடியூப்ல அனாலிட்டிக்ஸ்ல தான் போய் பார்க்குறாங்க, எவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. அதான் இன்றைய சபை. ஸோ ஒரு இயேசுவை ஒரு பெருங்கூட்டம் பின்பற்றினது. இப்ப இயேசு சொல்றாரு, நீ பின்பற்றலாம் சரிதான், நீ சீஷன் ஆகணும்னா கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணி பார்க்கணும். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், if you want to be a disciple, நீ சீஷனாக வேண்டும் என்றால் நீ உன்னை நீயே சற்று எஸ்டிமேஷன் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சோ இந்த கால வேளையில ஆண்டவர் சொன்ன எஸ்டிமேஷன் மெஷர்மென்ட் அளவு என்ன? ஒரு 5 அளவுகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொன்ன விஷயம் லூக்காவின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 அங்கு விதமாய் வாசிக்கிறோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென். சோ இந்த வெறுத்தல், praise the Lord, hallelujah. இங்கு வாசிக்கும் போது வெறுத்தல் என்ற விஷயத்தை நான் இங்கு எப்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விஷயம் என்றால், எஸ்டிமேட் யுவர் லவ் வித் ஜீசஸ். எஸ்டிமேட் யுவர் லவ் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட இருக்கிற உங்கள் அன்பை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி பார்க்கணும். ஆமென். எவ்வளவு விஷயத்தை எஸ்டிமேட் பண்றோம். என்னுடைய அபிஷேகம் எவ்வளவு பெரியது, என்னுடைய தீர்க்கதரிசன வரம் எவ்வளவு பெரியது. ஆகவேதான் பவுல் சொன்னால், நீ அந்நிய பாஷை பேசினாலும் தீர்க்க தரிசனம் பேசினாலும் அன்பு இராவிட்டால், love with Jesus, how much do you love me? இயேசு பேதுருவை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, நீ எவ்வளவு என்னை நேசிக்கிறாய்? இந்த காலையில் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவிடத்தில் உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம் 37 வாசிக்கும் நேரத்தில் விதமாக வாசிக்கிறோம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நான் முதல்ல சொன்ன லூக்காவின் சுவிசேஷம் 14:26 சொன்ன உடனே தகப்பனையும் தாயை விட்டு பிரிஞ்சிட்டு வரணும், அதெல்லாம் அர்த்தம். அவருடைய அர்த்தம், தகப்பனையாவது தாயையாவது என்னை விட நேசிக்கிறவன். Your love with Jesus should be more than anybody of your family. உடைய குடும்பத்தில் எல்லாரை விட, உடைய immediate family-யை விட, உடைய பிள்ளையை விட, உடைய குடும்பத்தை விட, எல்லாவற்றை விட உடைய அன்பு பெரிதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடுள்ள அன்பு, அதுதான் சீஷத்துவம். கிறிஸ்துவோடுள்ள நெருக்கம். நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். நேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஆவிக்குரிய உலகம், how much loving Jesus, இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறோம். ஒருவர் எப்படி சொன்னார், இயேசுவை வைத்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறார்களே தவிர இயேசுவுக்கு என்ன செய்யலாம் என்று நேசிப்பது குறைவு. That's right. We do business by Jesus. இயேசுவை வைத்து
நாம் பிசினஸ் பண்ணுகிற அநேகரை பார்க்க முடியும். தெரிந்தோ தெரியாமலோ பல வேளைகளில் நாம் விழுந்து போகிறோமே. Today my question is, how much do you love Jesus? இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாய்? Hallelujah. Glory to God. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, praise the Lord, நான் உன்னை நேசித்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், I love you என்று ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறாரே. அவருடைய நேசத்தினுடைய உச்சம் சிலுவை. The tip of his love is the cross. அவர் சிலுவையிலே தன்னுடைய வாலிப இரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவங்களை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியாய் அவர் மரித்து உனக்காக சிலுவையிலே ஹல்லேலூயா பாவ பரிகாரமானாரே. அவரை நீ எவ்வளவாய் நேசிக்கிறாய்? இயேசுவை விட உனக்கு மேலானது எது இருக்குது? Think that. உன்னுடைய வேலையா, உன்னுடைய படிப்பா, உன்னுடைய குடும்பமா, உன்னை நேசிக்கிறவர்களா? ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் நான் பூவினில் கண்டதில்லை, காண்பதில்லை, காண்பதும் இல்லை. அது ஒரு மலையாள பாட்டுடைய டிரான்ஸ்லேஷன். மலையாள பாட்டில் அழகா இந்த வார்த்தை இருக்கும், என் பிரியனை போ சுந்தரனாய் ஆரையும் ஞான் உலகில் കാണുന്നില്ല, മേലാലും ഞാൻ കാണുകയില്ല. സുന്ദരന മനോഹര നിന്നെ പിരിഞ്ഞി ലോകയാത്ര പ്രാകൃതരം ചാരന്മാരെ ഫരിക്കുമോ വത്സല. ഈ മണ്ണ പ്രതി മാണിക്കം വെടിയുകില്ല ഞാൻ. மாணிக்கமான கிறிஸ்துவை இந்த மண்ணுக்காய் விட்டு கொடுக்க மாட்டேன். How much your love with Jesus. சீஷத்துவம் என்பது இந்த காலையிலே சிந்திக்க வேண்டிய விஷயம். எவ்வளவாய் நான் கிறிஸ்துவிலே அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவிலே எவ்வளவாய் அன்பு கூறுகிறேன். So number 1, முதலாவது நான் சொல்ல விரும்புகிற எஸ்டிமேஷன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய புத்தகங்கள் இருந்தா, டயரி இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேன். செக்லிஸ்ட் போட்டு பாருங்க. நான் எவ்வளோ அன்பு கூறுகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பேரண்ட்ஸு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வேலை, இதெல்லாம் எடுத்து பார்க்குற நேரத்தில் நான் இயேசுவை இதை விட அதிகமாக நேசிக்கிறேனா? அதுதான் சீஷத்துவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Can we love Jesus more? இந்த உலகத்தில் சர்வ உலகத்தை பார்க்கலாம், ஹல்லேலூயா, சர்வ நமக்கு கொடுக்கப்பட்ட சர்வத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நேசிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக இங்கு வாசிக்கும் நேரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். Number 2, what I want to say is, estimate your cross bearing. Estimate your cross bearing. உடைய சிலுவை சுமப்பதை நீ எஸ்டிமேட் பண்ணி பார்க்கணும். எவ்வளவு சிலுவை சுமக்கிறேன், எவ்வளவு சிலுவை சுமக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பாஸ்டர், சிலுவை விட்டு விடுதலை பெறுவதற்கு தானே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ எவ்வளவு சிலுவை சுமக்கிறாய் என்பதை எஸ்டிமேட் பண்ணினால் அவ்வளவு நீ சீஷத்துவத்தில் பெருகி இருக்கிறாய். Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவையை சுமக்க சுமக்க, பாடுகளை அனுபவிக்க அனுபவிக்க, கிறிஸ்துவின் பேரில் நீ படுகிற பாடுகளாலே கிறிஸ்துவோடு நெருங்குகிறாய், சீஷராய் மாறுகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தா சொல்லுவேன், நான் உண்மையான சீஷனாய் மாறுவதற்கு கர்த்தருக்கு பாடுகளை கூட்டிக் கொண்டே இருந்தார். வேதனைகளை அனுபவிக்க 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 ஒவ்வொரு நாளும்
கிறிஸ்துவோடு கூட சேருகிற அனுபவத்தை கற்று தந்தார். அதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய சிலுவைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பாடுகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் நினைக்கிறது உண்டு, பாஸ்டர்ஸுக்கு என்ன பாடு? ஒரு பாடும் இல்லை. பிரஸ்ல உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தனியாக போய் அவர்களோடு கூட பேசி பாருங்கள். அவர்களுடைய பாடுகள் 10ல் 1 கூட நீங்க அனுபவிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். கர்த்தருக்காய் பாடுபடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவன் நெருக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். காரணம், அவன் சிலுவையை சுமக்க சுமக்க அவன் சீஷனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். Glory to God. என்னோடு கூட எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிலுவையின் பாடுகளை சுமக்க சுமக்க அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். பிகாஸ் பாடுகள் அவனை கிறிஸ்துவோடு கூட நெருங்க பண்ணுகிறது. பாடுகள் அவனை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. பாடுகள் அவனை கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளியாய் மாற்றுகிறது. பாடுகள் அவனை கிறிஸ்துவுடைய தன்மை உடையவனாய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. Glory to God. Hallelujah. பாடுகள் என்றால் என்ன? லூக்கா 9:23 வாசிக்கிறோம், தன்னைத்தான் வெறுத்தல். ஆமென். சிலுவையை சுமப்பது என்பது 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டனை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்தல். பாடுகள்லாம் ஒரு பீரியட்ல ஹல்லேலூயா நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, ஹல்லேலூயா என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது, நான் ஒன்றையும் சாதிக்க போவதில்லை, ஐ அம் ஜீரோ என்று எப்பொழுது நீ விழுந்து கிடக்கிறாயோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவோடு கூட சீஷனாய் மாறுகிறாய். ஹல்லேலூயா. பிரைஸ் லூக்கா 9:24 வாசிக்கும் நேரத்தில் ஒருவன் தன் ஜீவனை வெறுக்கிறான். என் ஜீவனிலும் மேலான அன்பு என் தேவனுடைய அன்பு, என் ஜீவனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமப்பது என்பது கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாவது. Praise the Lord. So I want to tell you, estimate your cross bearing. உடைய சிலுவை சுமத்தலை கொஞ்சம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். முதலாவது சொன்னேன், இயேசுவோடு கூட உள்ள அன்பை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். இரண்டாவதாக உடைய சிலுவை சுமத்தலை நீ கணக்கிட்டு பார்க்க வேண்டும். எவ்வளவு நான் சிலுவையை சுமந்திருக்கிறேன், நான் சீஷனாக இருக்கிறேன், நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லதாங்க, ஆனால் எவ்வளோ நீ சிலுவை சுமந்திருக்கிற? நான் அடிக்கடியாக ஒரு சபை தலைமை பொறுப்பில் இருப்பதுனால அநேக ஊழியர்களை இன்டர்வியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். அவங்களோடு கூட ஊழியத்தில் சேர்த்து கொள்வதற்கு, ஊழியர்களை பேசுவதற்கு அப்பெல்லாம் நான் சொல்கிற விஷயம், நான் பார்க்கிற பார்வை, ஒருவன் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஒருவேளை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஆத்துமாக்கள் பெரிய கட்டிடம் ஒன்றும் இல்லைன்னாலும் அவன் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்து கொண்டு உண்மையாக நிற்கிறான்னா அவனுடைய கனம் மேலானது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை உன்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. ஆண்டவர் சொல்லல எவ்வளவு பெரிய சபையின் போதகனே சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லவில்லை. அநேக ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கிறாய் அல்லவா, அநேக மினிஸ்ட்ரிஸ் வைத்திருக்கிறாய் அல்லவா என்று கர்த்தர் கேட்கவில்லை. ஆண்டவர் கேட்கிற காரியம், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உடைய சந்தோஷத்தில் பிரவேசி. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் வாழணும்னா, உண்மை உத்தமமா வாழணும்னா நீ பாடு சகிச்சுதான் ஆகணும். உண்மையா இருக்கிறவனுக்கு பெரிய ஒரு மதிப்பும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. ஹல்லேலூயா. பணம் இல்லைன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு சேர்ல உட்கார கூட விட மாட்டான். பணமும் பதவி இல்லைன்னா நீ உட்கார வேண்டிய சேர்ல நீ போன உடனே தூக்கி மாத்துவான் சேர. எனக்கு நடந்திருக்கு, நான் சொல்றேன். ஆனால் உன்னை உண்மையாயிருந்தால் உன்னை உட்கார பண்ணுகிற ஒரு தெய்வம், அவர் உன்னை கனப்படுத்துகிற தெய்வம், உன்னை எங்கே உட்கார வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அங்கே உன்னை உட்கார பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார்.
ஒரு நாளும் மனுஷன் மாற்ற முடியாது. ஆண்டவரிடத்துல பார்க்கிறது சீஷத்துவத்தில் எவ்வளவு பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அடுத்து நாம் உங்களுக்கு சொல்ல விரும்பின விஷயம், லூக்காஸ் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தில் வாசிக்கிற நேரத்தில், உங்கள் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் என்று கீழே வாசிக்கிறோம். அங்கே வாசிக்க நான் இவ்விதமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ்டிமேட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் காட். எஸ்டிமேட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் காட். நீங்கள் ஆண்டவருக்காக போடுகிற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகள் எவ்வளவு என்று கணக்கிட்டு பாருங்கள். ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்தால் அவனுடைய எவ்வளவு இருக்குன்னு அவன் முதலாவது கணக்கிட்டு பார்க்கணும். ஆமென். கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த விரும்புவது உண்மை, கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புவது உண்மை. ஆனால் அதற்கு முன்பாக உன்னுடைய சீஷத்துவத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன்னுடைய திராணி என்ன, நீ எவ்வளவு கர்த்தருக்காய் கொடுக்க முடியும். பொதுவா சொல்லுவாங்க உக்ரானத்துவத்தை 3 Tன்னு சொல்லுவாங்க. ட்ரெஷர்ஸ், டேலண்ட்ஸ், உன்னுடைய டைம், நேரம், தாளந்துகள், உன்னுடைய பொருட்கள். இதுல எவ்வளவாய் கர்த்தருக்கு நீ கொடுக்க போகிறாய், அது சீஷத்துவம். அதை எஸ்டிமேட் பண்ணணும். நான் எவ்வளவு நேரத்தை கொடுக்க முடியும். ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் நீங்க சொல்றதுன்படி பார்த்தா பார்ட் டைம் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் ஊழியம் செய்யலையோ, அவங்க செய்ததான் பெரிய ஊழியங்க. எஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். பட் அட் த சேம் டைம் ஒருவன் முழு நேரமும் கர்த்தருக்காக, தனக்கு பணம் வேண்டாம், வேலை கிடைக்காததுனால அல்ல, இல்லை அவனுக்கு வேற பணம் கிடைக்காது என்பதனால் அல்ல, அவைகளெல்லாம் உதறிவிட்டு கர்த்தருக்காக அவன் வந்து கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிறான் என்றால், அவன் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய தாளந்துகளையும் கர்த்தருக்கு மட்டுமே செலவழிக்க தீர்மானித்தான். அது அவனுடைய சீஷத்துவம். அதை கர்த்தர் கனப்படுத்தாவிட்டால் அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம். ஆமென். ஒருவேளை நான் சொல்றது சிலருக்கு இது வருத்தமா கூட இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளாய் கொடுத்த ஒரு பெரிய லெசன் இது. ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அப்படின்னா ஏழைகளுக்கு காணிக்கையை பார்த்து தான் ஊழியர் செய்றீங்களா? இல்லைங்க. கர்த்தரனை போஷிப்பார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்க அவர் வல்லவராக இருந்தால் அவர் என்னை போஷிக்க வல்லவர். அந்த விசுவாசமுடைய, அந்த நம்பிக்கையுடைய, அந்த சீஷத்துவத்தில் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பணத்தையும் என்னுடைய தாளந்துகளையும் கர்த்தருக்காக முதலீடு செய்கிறேன் என்று ஒருவன் வருவதை ஆண்டவர் சீஷத்துவம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பாஸ்டர் எல்லாரும் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணுமா? இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நேரத்தில் எவ்வளவு நீ செய்கிறாய் என்பதை ஆண்டவர் அளவிலே வைக்கிறார். எனக்கு தெரியும், வேலை செய்த பலரும் அவருடைய வேலைகளுக்கு மேலாக கர்த்தருக்காய் ஊழியம் செய்திருக்கிறார்கள். என்னுடைய சிறு பருவத்தில் என்னுடைய வீட்டில் பார்க்கும்போது என்னுடைய தாயார் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அவங்க அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்பாக அங்கு ஒரு கூட்டம் வந்திருப்பாங்க ஜெபிப்பதற்காக. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரேயர் நடத்தணும். சில நேரம் கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். ராத்திரி கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது 10:30 மணி ஆகும். அதற்கு பின்பாக அவருடைய காரியங்களை பார்த்துவிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோம். அவ்வளவு ஹரிபரியான ஒர்க். அப்படி என்றால் அவர்கள் செய்த ஊழியங்கள் நஷ்டமாகி போய்விட்டதோ? இல்லையே. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே பட்சத்தில் என்னுடைய தகப்பனார் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அந்த வேலையை விட்டு விட்டு முழு நேரமாய் வந்து வீடு இல்லாமல் கூடு இல்லாமல் ரோட்டில் படுக்கிறது மாதிரி உள்ள அனுபவத்தில் கர்த்தருக்காய் ஊழியத்தை செய்தார்கள். அது நஷ்டமாகி விடுமோ? இல்லை. God calculates your investments. ஆண்டவர், நீ ஆண்டவருக்காக செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்
ஆண்டவருக்காய் கொடுப்பதை கர்த்தர் தம்முடைய கணக்கு புஸ்தகத்தில் அல்லவோ வைத்திருக்கிறார். So estimate your investment for God. ஆண்டவருக்கு உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கர்த்தருடைய சமூகத்தில் கால்குலேட் பண்ணிப்பார். ஹalleluya, praise the Lord. என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்க அப்பா தப்பான டிசிஷனை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நானும் கூட சில வேளை நினைச்சிருக்கிறேன், ஒரு காலத்துல தப்பான டிசிஷனை கொடுத்துருக்காரு. நீங்க கொஞ்சம் வருஷம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தருக்கு கொடுத்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை பாஸ்டரெல்லாம் இருந்திருப்பேன், எல்லாட்டையும் ஆஹோ ஓஹோன்னு பேசிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு கஷ்டம் இல்லையே. எனக்கு கஷ்டம் வரும்போது தான் மற்றவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு பாடு வரும்போது தான் மற்றவருடைய பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தேவை வரும்போது தான் மற்றவருடைய தேவைகளை நான் புரிந்து கொள்ள முடியும். ஹalleluya. கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்போ பலரும் என்னை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு சின்ன சின்ன லெவல் கூட நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலை. ஆனால் அவர்கள் எல்லாரும் மத்தியிலையும் கர்த்தரை உயரத்தில் வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஸோ ஐ நோ தட். ஹalleluya. எனக்கு நன்றாக தெரியும், மை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆனர்ட் பை த லார்ட். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஹalleluya. இன்னும் வாசிக்கிற நேரத்தில் அங்கு விதமாய் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? எஸ்டிமேட் யுவர் ஸ்ட்ரென்த். ஹalleluya. உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய பலம் என்ன என்பதை எஸ்டிமேட் பண்ண. உன்னுடைய பலம் என்ன? கர்த்தர் உனக்கு எதிலே பலத்தை கொடுத்திருக்கிறார்? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? பொதுவாக மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது ஸ்வாட் அனாலிசிஸ் படிப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஒரு ஸ்ட்ரென்த் என்ன? இன்னைக்கு விசுவாசிகளை பார்த்து ஊழியர்களை பார்த்து கேட்கிறேன், நீ சீஷராக மாற வேண்டும் என்றால் உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அந்த ஸ்ட்ரென்த்தை கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு நீ தயாராக வேண்டும். அதான் சீஷத்துவம். ஹalleluya. ஒருவேளை உன்னுடைய ஸ்ட்ரென்த் டெக்னாலஜியில் இருந்தா அந்த டெக்னாலஜியில் கர்த்தருக்காய் கொடு. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஸ்ட்ரென்த் மீடியாவில் இருந்தா மீடியாவில் கர்த்தருக்காய் செய். பிரைஸ் தி லார்ட். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தகப்பனார் ஒரு செய்தி கொடுத்தார்கள். இந்த செய்தியில் விதமாய் சொன்னார்கள், மோசே பிரைஸ் தி லார்ட் எகிப்தினுடைய சிவில் இன்ஜினியரில் எல்லா இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் அவன் படித்திருந்தபடினால் ஆண்டவர் தேடி பார்த்தாரு, ஒருத்தரை கூட ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தகுதியாது தெரியல. மோசே தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா மோசேக்கு தான் அளவு சொன்னா புரியும், மற்றவனுக்கு அளவு சொன்னா புரியாதுன்னாரு. இன்றைக்கும் அந்த செய்தி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மோசேக்கு தான் அளவு சொன்னா புரியும். பொதுவாக எனக்கு இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சில வேளைகளில் ஒவ்வொரு வீடு, இன்றைக்கு காலையிலையும் ஒரு நான் வீடு பிரதிஷ்டைக்கு சென்றிருந்தேன். பல வீடுகள் பிளான் எல்லாம் போடும்போதெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், இவ்வளோ ஃபீட்டு வைங்க, இதில் ஃபீட்டு வைங்க, அது வைங்க அப்படின்னு. இந்த ஃபீட்டு, சென்டிமீட்ரு, மீட்ரு, யார்டு இதுக்கெல்லாம் வித்தியாசமே தெரியாத பலரும் உண்டு. ஒரு பிளானை கையில் கொடுத்தா ஒன்றும் தெரியல, என்னதோ படம் வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறவங்க உண்டு. ஆனால் அதை பற்றி புரிஞ்சவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வைக்கலாமேன்னு கேட்பான். இதில் ஏன் இந்த இடத்துல எப்படி வச்சுருக்கீங்க, இதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் லேண்ட் வருது, இதை கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணலாமேன்னு சொல்லுவான். பிகாஸ் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஸோ மோசேட்ட சொன்னாதான் ஆசரிப்பு கூடாரத்தை சரியா செய்ய முடியும். முதலாவது தேவாலயத்தை ஆண்டவர் கட்ட வேண்டும் என்றால் சாலமோன் என்கிற ஒரு ஞானி ஆண்டவருக்கு அவசியம். ஏன்னா தேவாலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு ஞானம் வேண்டும், அதற்கு ஒரு ஞானி அவசியம். கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்தவ சித்தாந்தங்களை எழுதி வைப்பதற்கு ஒரு பவுல் என்கிற ஒரு அறிவாளி அவசியம். ஒரு அறிவாளி வேணும்.
ஒரு பிலாசபர் வேணும், ஒரு தத்துவ ஞானி வேணும். இல்லைன்னா எப்படி டாக்டர்னு எழுத முடியும்? ஸோ ஆண்டவர் உன்னுடைய தாளந்துகளை, உனக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஸோ எஸ்டிமேட் யுவர் ஸ்ட்ரென்த். உன்னுடைய ஸ்ட்ரென்த் எது? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி ஆண்டவருக்காய் பயன்பட முடியும்? How you could be an useful vessel for the Lord. என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய டேபிளுக்கு முன்னாலே வச்சிருக்கிறேன், praise the Lord, you are an useful vessel for many. அந்த டிசைன் நான் பண்ணும்போது இப்படி பண்ணியிருக்கிறேன். ஒரு அழகான டேபிளில் ஒரு பழைய பானை, அந்த பானையை தூக்கி மேலே வச்சுருப்பாங்க. அந்த பானையில் எழுதி வச்சுருக்கேன், you are an useful vessel for many. praise the Lord. நீ ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரம், ஆனா நீ ஒரு சாதாரண பானை தான். கணவர் கல்யாண வீட்டில் கற்சாடிகள் வெளியே தான் இருந்துச்சு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாத கற்சாடிகள், கால் நிலம்பும்படி, கால் கழுவும்படி வைக்கப்பட்ட கற்சாடிகள். அந்த கற்சாடிகள்ல ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொன்னார். நிரப்பின போது அந்த பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவர்கள் மொண்டு அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த போது, praise the Lord, அது திராட்சை ரசமாய் மாறினது. இந்த நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தீர் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா if you are ready to give your life, உன்னுடைய வெசலாக, உன்னுடைய அந்த பாத்திரமாய் நீ உன்னை கொடுக்க விரும்பினால், ஆண்டவர் நிரப்பி திரும்ப எடுத்து கொடுத்தா, நிரப்பினது தண்ணி தான், அது திரும்ப எடுத்து கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ரசமாக இருக்கும். முந்தின ரசத்தை பார்க்கல பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கும். ரைட். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 33ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே உங்கள் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எஸ்டிமேட் வாட் எவர் யூ கேன் கிவ் அப். எஸ்டிமேட் வாட் எவர் யூ கேன் கிவ் அப். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுத்து விட முடியுமோ அதெல்லாம் வெறுப்பதற்கு கணக்கிட்டு பார். இந்த லாக்டவுன் போயிட்டே இருக்குது, என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும், அவ்வளவுதான். இடத்துல சிலர் கேட்டாங்க, பாஸ்டர் சர்ச்சை எப்போ திறக்கும், எப்போ இது முடியும், பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் அது நடக்கும். மனுஷனுடைய கையில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இந்த நாட்களை உடைக்க 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 என்ன தெரியுமா வெளிப்படுது? இனி என்ன டெக்னாலஜி படித்தாலும், என்ன மெடிக்கல் சயின்ஸ் சொன்னாலும் என் கைக்கு நீ தப்ப முடியாது என்று ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறார். God is proving himself. God is proving himself. அவர் ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்றார். என்ன ப்ரூவ் பண்றார் தெரியுமா? ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. Praise the Lord. சில சொல்லுவாங்க, சின்ன ஒரு கொரோனா வைரஸ், இந்த சின்ன கொரோனா வைரஸோ பெரிய வைரஸோ இதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அச்சாணியாய் என் தெய்வம் இருக்கிறார். அவர் அறியாதபடி தலையிலே மயிராகிலும் கீழே விழுவதில்லை. He know it. அவர் அதை அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் அனுமதிக்காம இது வரல, அவர் அனுமதித்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் அனுமதித்தார். He accepted it. Hallelujah. So இங்க வாசிக்கிற நேரத்தில் estimate whatever you can give up. ஆண்டவருக்காக எதை வெறுக்க முடியும்? இந்த நாட்களில் ஒரு லிஸ்ட் பண்ணி பாருங்க. நான் இதெல்லாம் வெறுக்க விரும்புகிறேன் கர்த்தருக்காக. என்னுடைய இவைகளெல்லாம் வெறுக்க விரும்புகிறேன். என்னுடைய பெருமையை வெறுக்க விரும்புகிறேன். என்னுடைய கோபங்களை வெறுக்க விரும்புகிறேன். என்னுடைய இவைகளெல்லாம் வெறுக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக விட்டு விட விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறானே, நான் அவைகளெல்லாம் குப்பையுமாய் எண்ணுகிறேன். வெறுத்ததெல்லாம் எப்படி இப்போ குப்பையாச்சு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் நத்திங், நெவர் மைண்ட். 10.5 கோடி பவனுக்கு சொந்தக்காரன், இவ்வளவு பெரிய மனிதன், அவன் சொல்லுகிற இதெல்லாம் வெறுத்தேன். கடைசியில் அவனுக்கு படுக்க இடம்லன்னு மாதிரி ஒரு வாடகை வீட்டில் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் சிறையாக இருந்து அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. It's a great thing.
கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். how much you can give up. ஸோ சீஷத்துவம் என்பது மிகவும் கடினமான ஒன்று. சீஷத்துவம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றும். we become the children of God. கர்த்தரை பின்பற்றுகிறவன் அவருடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடியாம் ஆமென். ஆண்டவரே, I want to estimate myself. என்னை ஒன்று கூட நான் அலசி ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபியுங்கள். Thank you Holy Spirit. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர். Praise the Lord Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சீஷத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக நீ சீஷத்துவத்தை கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க கர்த்தர் நல்ல நேரங்களை தந்திருக்கிறார். Estimate your discipleship, your closeness with God. Have a closer walk with Jesus. லோகமாம் கம்பீர வாரிதியில் விஸ்வாச கப்பலில் ஓடியிட்டு നിത്യമാവിടൊന്നും തവിടെയെത്തി കർത്തനോട് കൂടെ വിശ്രമിക്കും യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശை നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനാ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം എന്നോട് കൂടെ சேர்ந்து പാടலாமா ജീവൻ വച്ചിടും രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം വരെയും അന്ത്യശ്വാസം വരെയും കാലം കഴിയുന്നു നാട്കൾ പോയി കർത്തൻ വരവു സമീപമായി മഹത്വ നാമത്തെ കീർത്തിപ്പാനാ ശക്തീകരിക്കനിൻ ആത്മാവിനാ യാത്ര ചെയ്യും യുദ്ധം ചെയ്യും യേശുവിനാ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം വരെയും പൂർവപിതാക്കള അപ്പോസ്തലർ ദൂരമേ ദർശിച്ച ഭാഗ്യദേശം ആകയാ ചെയ്തം എന്നെണ്ണി ലാഭം അന്യരനെണ്ണി ലോകമതിൽ യാത്ര ചെയ്യോ ഞാൻ ക്രൂശை നോക്കി യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനാ Thank you Holy Spirit. ജീവൻ വച്ചിടും രക്ഷകനാ അന്ത്യശ്വാസം വരെയും എരുക്കത്തിൻ അപ്പം ഞാൻ തിന്നാലും കഷ്ടത്തിൻ കണ്ണുനീർ കുഴിച്ചാലും ദേഹി ദുഃഖത്താൽ ക്ഷയിച്ചെന്നാലും എല്ലാം പ്രതികൂലം ആയെന്നാലും യാത്ര ചെയ്യോ என்னோடு கூட எத்தனை பேர் சேர்த்து சொல்ல முடியும் எந்த சூழ்நிலையினாலும் யாத்திரை செய்வேன் യേശുവിനാ
ജീവൻ വച്ചേ അന്ത്യശ്വാസം വരെയും ജീവൻ എൻ യേശുവിൽ അർപ്പിച്ചിട്ട് അക്കര നാട്ടിൽ ഞാൻ എത്തിയിടുമ്പോൾ സുത്ത പളിങ്കിൽ കടൽ തീരത്ത് യേശുവിൻ പൊന്മുഖം മുത്തിയിടും ഞാൻ. യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശை നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി. ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. ജീവൻ വച്ചിടും, ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. ലോകത്തിൻ ഫാലത കോമളത്വം വസ്തുവാകകൾ പൊന്നാണയങ്ങൾ സ്ഥാനങ്ങൾ മാനങ്ങൾ നശ്വരമാ മേലുള്ള റുസലെ നിത്യഗ്രഹം യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശை നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി. ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി അന്ത്യശ്വാസം വരെയും. பக்தன் அழகாக பாடுகிறார். பூர்வ பிதாக்களம் அப்போஸ்தல தூரவே தர்சிச்ச பாக்கிய தேசம் ஆகையால் சேதம் எண்ணி லாபம். முற்பிதாக்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் எண்ணின அந்த பாக்கிய தேசத்தை என் வாழ்வில் உள்ள சேதங்கள் எல்லாம் லாபமாய் எண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் அந்நியர் என்று எண்ணி ஒரு யாத்திரை செய்வேன் என்று பாடினார்களே. 21ஆம் நூற்றாண்டின் விசுவாசிகள் ஊழியர்கள் எத்தனை பேர் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல முடியும்? ஆண்டவரை உண்மையே நான் மேலாக நேசிக்கிறேன், எனக்குள்ள சகலத்தை பார்க்க உண்மை நேசிக்கிறேன், ஆண்டவரை உண்மை பின்பற்ற விரும்புகிறேன். Could we have somebody together with me? சிலராவது ஒருமித்து சொல்ல முடியுமா? I am really thrilled to say this. எனக்குள்ள ஆவியார் நெருக்கி ஏவுகிறது நான் உணர்கிறேன். I'm questioning myself. என்னையே நான் கேள்வி கேட்டு பார்க்கிறேன். Let us examine and estimate ourselves. நம்மை மாமி ஒன்று கூட கணக்கு போட்டு பார்ப்போம். நாம் செய்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறதா இல்லை நமக்கு மகிமை செலுத்துகிறதா? What is the intention behind? Hallelujah. சில வேளை ஒருவேளை மனுஷர்கள் பார்த்து சொல்லலாம், அவன் பெருமை காட்டிட்டு இருக்கிறான், அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்லலாம். Never mind. நீ கர்த்தருக்காக. தாவீது அவன் ராஜாவானான், ஆனால் ராஜாவான தாவீது அவன் praise the Lord ஸ்திரீகளுக்கு முன்பாய் நடனமாடி கடந்து வந்தான். அவன் மனைவி சொல்லுகிறாள், நீர் எப்படி கீழ்த்தரமாயிட்டீங்களே அப்படிங்கிறா. அவன் சொல்றான், நான் இன்னும் நீசனாவேன், கர்த்தருக்கு நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். யாத்திரை செய்யும் ഞാൻ ക്രൂശை നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി. It's not the question what you have. It's not the question how much you have, the money do you have. It's not the question what's the education behind you. But it's the question how much you can surrender to the Lord. Thank you, Jesus.
அந்திய சுவாசம் வரை. கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த பரிசுத்த நாள் காலை வேளை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஜனங்களை உடைய சமூகத்தில் தருகிறேன். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது எங்களை நாங்கள் ஒன்று கூட அலசி ஆராய்ந்து பார்க்க, எங்களை கணக்கிட்டு பார்க்க, ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்களோ என்று தராசில் நிறுத்து பார்க்கிற உம்முடைய தராசுக்குள்ள எங்களை வைத்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, உமக்கு சீஷர்களாய் மாற, உம்மை பின்பற்றுவர்களாக, உம்முடைய மாணாக்கர்களாக, குருவை தொடரும் சீஷர்களாக, உம்முடைய செயலை செய்கிறவர்களாக, கிரியையிலே பெறுகிறவர்களாக எங்களை மாற்றும். சபை அப்படி உருவெடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியங்கள் அவிதமான நிலைக்கு நேராய் கடந்து வரட்டும். ஊழியர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் கடந்து வரட்டும். எங்களுக்கு மேன்மையெல்லாம் கிறிஸ்து மாத்திரம் என்று சொல்லுகிற காலம் வரட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், கிருபையிலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான நூனேக்கும் என்று சதா காலங்களிலும் வீடுகள் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் சபையோடும் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.